முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க பாஜக உள்ளிட்ட சில அரசியல் கட்சிகள் முயல்வதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களை தவிர்த்து திட்டமிட்டவர்களையும் கூலிப்படையினரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டுமின்றி இதனை திட்டமிட்டவர்கள், இதனை நடைமுறைப்படுத்திய கூலி கும்பல் ஆகிய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய திருமாவளவன், பாஜக உள்ளிட்ட சில அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க முயல்வதாக குற்றம் சாட்டினார். ஆம்ஸ்ட்ராங் கொலையுடன் தொடர்புபடுத்தி ஆருத்ரா முறைகேடு விவகாரம் பேசப்படுவதாகவும் இது தொடர்பாக புலனாய்வு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஆருத்ரா கோல்டு விவகாரத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பிலேயே இருக்கிறார்கள். இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆருத்ரா கோல்டு விவகாரமும் பேசப்படுகிறது. பாஜக இதில் வலிந்து தலையிட்டு சிபிஐ விசாரணை கோருகிறது. இதுபோன்ற விவகாரங்கள் விசாரணைக்குரியவையாக உள்ளன, புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவையாக உள்ளன. மேலும் நீட் விலக்கு, புதிய குற்றவியல் சட்டங்கள் சீராய்வு உள்ளிட்டவை தொடர்பாகவும் முதலமைச்சரை சந்தித்து மனு அளித்ததாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார்.